கண்டென்ட் ரொம்ப நல்லா கண்டென்ட் பண்ணியிருந்தார். அது தற்கொலைன்றது வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா, அந்த கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிங்க, எக்ஸலண்ட்டாக பண்ணிங்க. ஹீரோயின் அது ரொம்ப அது ஹீரோயின் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பாலுமகேந்திரன் நடிச்சிங்க அர்ச்சனா. அது மாதிரி வரும், கை தரலாம். கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும் இந்த பொண்ணுது. ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன வயசில் அருண் வந்து இந்த ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு ரொம்ப எல்லாம் நியூ ஃபேஸை வச்சு ரொம்ப அழகாக நவுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா நிறைய பசங்க லவ்வில் தான் இதாகிடுறானுங்க. எதுக்குமே வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது என்ற ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. அருணுடைய முதல் படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய தம்பி அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு பெரிய ரவுண்டு வருவான். ஏன்னா இன்றைக்கி சினிமா காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா ஹீரோ நம்பி சினிமா கிடையாது, இப்போ ஸ்கிரிப்டை நம்பி தான் சினிமா. ஓகேங்களா, என்ன தான் ஓடிடி என்ன தான் இது வந்தாலும் நல்ல படமாக இருந்தால் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் கொண்டாடுறாங்க. அது நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகம் உள்ளவரை சினிமா இருக்கும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வரணும். ரொம்ப வாழ்த்துக்கள். அருண் பெரிய வருவார். அதேமாதிரி சைடில் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப ஃபஸ்ட்டு படம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருணுக்கு இந்த ஹீரோயின் உங்கள் பேருங்க நதியா ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். இந்த பொண்ணு ஒரு ஆக்சுவலி வீட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, வீட்டில் ஒரு பழக்கிற ஒரு கேஷுவலாக பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படம் ஒரு பெரிய லெவலில் வரும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்லையா, நல்லா வரணும். நீங்கள் ஊடகம் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இது மாதிரி நியூ கமெண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா இது சாதாரண இந்த இடத்துக்கு வரலங்க. நல்லா கேட்டுங்க, எவ்வளோ வலி, எவ்வளோ இது. பேசிக்கலி ஒரு நல்ல வசதியான பையன் தான், ஆனால் சினிமாவில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்காப்பல. இல்லை சொல்கிறேன், ஒரு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால் இந்த படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு கோஆப்ரேஷன் மெயின் மீடியா தாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டால் இன்றைக்கி எல்லாரையும் தூக்கி விட்டது நீங்கள் தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் எங்கே இருக்கார்? ப்ரொடியூசர் சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். ஏன்னா இன்றைக்கி ப்ரொடியூசர்ன்றது தப்பாக இருக்காதீங்க. கூட அந்த ரிலேஷன் கூட ஒரு 5000 10,000 தரமாட்டுறாங்க. நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஆக்டிங்க்கு நான் அருணை கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஒரு டைரக்டர். நான் உண்மையிலே சார் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த டைலாக்கு, அந்த ஃபேஸ், இது எங்களுக்கு ஆஸ் ஒரு டைரக்டராக தெரியும் எனக்கு. அதே மாதிரி நதியா அந்த பொண்ணு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ப்ரொடியூசர் தான். ஓகேங்களா, இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஊடகங்கள் நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சில மூவி நல்லா இருக்கும், ஒரு மெசேஜோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் ஒரு வித்தியாசமான கான்செப்டாகவே இருக்குது. குடியால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருது, தென் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். நான் தொடவே இல்லை. மியூசிக் டைரக்டர் நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ. இது என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் என்னோடய டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது தான் எங்களோட லைஃப் இதுக்கப்புறம் அமைய போகுது. எங்களோட முழு உழைப்பையும் அதில் போட்டிருக்கோம். நல்லபடியாக வந்துட்டு நான் நம்புகிறோம். ஸோ மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட எடிட்டர் நான். கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மக்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அதை நல்ல விதமாக வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு புது டீம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஊடகங்கள் நீங்கள் தான் வந்துட்டு தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தரணும், மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம படம் ப்ராமிஸ். ஸோ இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றியும் கூட. படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ
இங்கே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன டீம். நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நன்றி. எல்லோரும் கண்டிப்பாக 26 தேட்டரில் பார்த்துருங்க. தேங்க்யூ. எங்கள் பிஆர்ஓ சரவணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் மூலிமா தான் எங்களுக்கு ஆடியோ லான்ச்சில் ஒரு அறிமுகம் கிடைச்சிது. எங்கள் படத்தோட பிஆர்ஓ சக்தி சரவணன் அவருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன டீம். எங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் நிறைய போராடினோம். பட்டு எங்கள் படத்தில் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு முதல்ல பேர் போட்டது அவர் பேர் தான். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நாங்கள் மொத்தமே புது டீம் தான். எங்களுக்கு எல்லாருமே இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க்காக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்தில் ஃபஸ்ட் டைம் லீடாக எல்லாருமே ஒரு மேஜர் ரோலாக பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்தேன். அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு வந்து என்னோடய படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன விஷுவலாக எனக்கு என்ன வேணும்னு கேட்டனோ அதை டிஓபி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் ரொம்ப நன்றி. கட்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கட்டும் கட்ஸுக்கு. ஸோ அதை டே நைட்டு பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது முழுக்க இந்த படம் எடுக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத என் நண்பர்களும் என் ஊர் சார்ந்த மக்களும் என் நண்பர்கள் மட்டும்தான் காரணம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் காரணம், நாகராஜ் சார். இன்றைக்கி எங்கள் டீமுக்கே இன்றைக்கி வரைக்கும் கையை பிடிச்சி இந்த படத்தை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக டே நைட்டு எங்கூட சேர்ந்து அவரும் தூங்காமல் இருக்கார். ஸோ ரொம்ப நன்றி சார். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நான் ஏன் ஹீரோவாக பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணோம். பட் இந்த லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லைனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் வைஸாகவும் அதிகமாக இருந்தது. எல்லாம் சப்போஸ் அதை நான் ஏற்று பண்ணால் பட்ஜெட்டு அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் போனது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது. அதுக்கப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே வந்து நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு அந்தளவுக்கு நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரெக்ஷனில் மட்டும்தான் இருந்தேன். பட்டு இவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இந்த படத்தில் எங்கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒருத்தர பேர் சொல்ல முடியல, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஜேர்னரில் தமிழ் சினிமாவில் ஒரு கைவிட்டு விரல் எண்ணக்கூடிய மாதிரி தான் படம் வந்திருக்கு. இந்த ஜேர்னர்னால் நான் சொல்கிறது பர்டிகுலர் அந்த கருவை சொல்கிறேன். இந்த பேட்டர்னில் லவ் பேட்டர்னில் இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நான் நம்புகிறேன். அதை தான் எங்கள் டீமும் ஸ்ட்ராங்காக நம்புது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 சீன் உக்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே தான் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி நினச்சி அந்த கதைக்குள்ளே போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் மறக்காமல் தேட்டருக்கு போய் பாருங்கள். எங்கள் சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களை மாதிரி சின்ன டீம் நிறைய பேர் வெளியே வருவாங்க. தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ப்ரெஸ் ஷோ பண்ணி நல்லபடி வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இந்த விழாவுக்கு வந்த அனைத்து மீடியாக்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லபடி படம் பார்த்து வரவேற்றிருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த வெற்றி என்றைக்குமே படம் வெளியே வந்து நல்லபடி வரும்னு நம்பிக்கை இருக்குது. 26/6/26 படம் ரிலீஸு. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்த படம் எடுத்து மாதிரி கதையை வந்து டைரக்டர் அருண்குமார் சொன்னப்போ, ஒன்லைன் சொன்னப்போ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு 6 மாதம் கழித்து தான் நான் வந்து செய்யலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவரோட சேர்ந்த இந்த எல்லாரும் டீம் தான் ரொம்ப முக்கிய பங்கு. எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோயின், ஆர்டிஸ்ட், டிஓபி எல்லாருமே வந்து மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு டீமாக ஒரு முயற்சியாக கொண்டு வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
இந்த படம் வந்து நாங்களே வந்து ஒரு 50-60 தடவை பார்த்துட்டோம். ஸோ ஒரு தடவையும் பார்க்கும்போது ஒரு விஷயமா நல்லாயிருக்கு. இந்த ஒன்லைன் ஸ்டோரி வந்து நல்லபடி ஸ்கிரிப்டாக கவர் பண்ணியிருப்பார். திரைக்கதை ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் அவர்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கார் மிஸ்டர் ஜெனிஷ். அவங்க தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தோழமையாக இருந்து இந்த படத்தை தைரியமாக ஊக்குவிச்சு ரிலீஸ் செய்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. சரவணன் எங்களை மாதிரி நானும் ஒரு சின்னவன், எல்லாருமே ஒரு சின்னவங்க தான் நம்ம சொல்ல முடியும். எங்களை மாதிரி ஒரு சின்னவங்களை வந்து மேலே கொண்டு வரத்துக்கு இவர் மாதிரி ஒரு டீம் கிடைச்சாவே போதும், எல்லா டீமும் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை மாதிரி ஒரு மீடியாவுக்கு கிடைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக இந்த படத்தை ப்ராமிஸ் அப்படின்ற படத்தை இந்த வருடத்தில் ஒரு சிறந்த ஒரு ஓப்பனிங்காக கொடுக்க வாய்ப்பு கொடுத்தோம். எல்லாம் இறைவனுக்கு நன்றி. பொதுவாக ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம இருக்கிற தொழில், நம்ம பார்க்குற தொழிலுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணது என்னோடய பிரதர் இல்லா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ப்ரொடியூசர். இருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு திருப்தியானதுக்கப்புறமா அந்த படத்தை நம்பி எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களோட வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, வாழ்நாளோட ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இது. ஸோ அதை நம்ம மூலமாக வெளியே கொண்டு வர வாய்ப்பை நம்பி கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை பற்றி ஒரு சின்னதாக சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த டீமை நான் முதல்ல பார்த்தது டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு ஷோ காட்டிட்டு நாங்கள் சில இன்புட்ஸ் கொடுத்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 120 தடவை இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் க்யூப்லாம் கரெக்ஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. படத்தை வந்து அவங்க திருப்தி ஆகலை, இன்னும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு கொடுக்கும்போது ஃபைன் டியூன்டு ஃபைனல் வெர்ஷன் சூப்பராக கொடுக்கணுன்றது தெளிவாக இருக்காங்க. எங்கள் சைடில் ஆல்ரெடி நாங்கள் ஓடிடி பிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாட் ஒன்லி தேட்டரிக்கல், இது ஒரு பெரிய ஓடிடிலேயே கொலாபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அந்த படத்தோட ஒரு ப்ரோமோ, அந்த டீசர் ட்ரெய்லரே எங்களுக்கு ஒரு ரீச் கிடச்சி. நாங்கள் தேட்டர் மூவ் பண்ணும்போது ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு ஜெர்க் ஆகிட்டு ஓகே இந்த கன்னடில் ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் இருக்குன்றதை எங்களோட சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் சைட்லேயும் சொல்லியிருக்காங்க. ஓடிடி சைட்லேயும் அது எனக்கு ஒரு ஹூக்காக கிடச்சிருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தில் மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸ் தான். 1-2 சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறவங்க இருக்காங்க லீடாக, டேரக்டராக இருக்கட்டும். அப்புறம் நிறைய அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. படம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அதுக்கு பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறது டெக்னிக்கல் டீம், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப பேக்போனாக இருந்து ரொம்ப கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆனது இந்த சேது மாதிரி காதல் மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து 2 months மேலே ஆச்சு. இன்னும் ஸ்டில் அந்த படத்தோட எமோஷன்ஸ் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் கிளைமேக்ஸ் தான் பார்த்தேன் இப்போ. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ப்ராமிஸ்ன்ற இந்த படத்தை எங்கள் மூலமாக வெளியிடுறது ரொம்ப நல்லா ஒரு ஃபீலை கொடுக்குது. June 26 அப்படின்ற ஒரு விஷயத்தில் ப்ரொடியூசர் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதாவது நான் முதல்லேருந்து அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இதான், அதில் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடின்னு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது டேரக்டர் அண்ட் டீம். ஸோ ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. அதான் இப்போ இது ஹாப்பியான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன படம் ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றதுலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சில படங்கள் அது கிளாஷ் ஆகிருக்கு. இந்த படத்தில் அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. நல்ல நிறைவான ஃபீல் கொடுக்குது. June 26 ப்ராமிஸ் உங்களுக்கு வருது. ப்ராமிசிங்கான படமாக இருக்கும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்து HIV அவேர்னஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் அதை விட அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் அதை விட பயங்கர அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த படம் எனக்கு காரணம் என்ன? ஏன்னா தமிழ் சினிமாவில் 2 படம் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து மிருகம், அதுக்கப்புறம் ஜப்பான், பெரிய ஹீரோ நடிச்ச படம். இந்த படம் வந்து எடுக்க காரணம் என்ன? எதனால வந்து செலக்ட் பண்ணிங்க? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி நாங்கள் ஆரம்பத்திலே போட்டிருந்தோம். இது வந்து கேமராமேன் அவரோட கசின்ஸோட ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு, அவங்க லைஃப்பில் நடந்ததை தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க லைஃப்பில் நடந்த சம்பவத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் முழுக்க எதுவுமே கற்பனை இல்லை. அதை எங்கேயுமே நான் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, அது உண்மையுமே அவங்களுக்கும் தெரியாது. அது சொன்னால் தப்பாயிடும். ஏதோ ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் இல்லைன்னா கூட அது சொன்னால் தப்பாயிடுன்றதுக்காக நான் எங்கேயுமே சொல்லலை. ஏன்னா நம்ம நியூஸ்லவும் இல்லை வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டதை நம்ம ஒரு டைலாக்காக வச்சுருக்கோம். ஆனால் பட் இது ரொம்ப கவனமாக கையாண்டேன். அவங்களுக்கு போட்டு காட்டினேன். படத்தை போட்டு காட்டுறதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக கையாண்டிருக்கேன். எங்கேயுமே அவங்கள பாதிச்சிடக்கூடாது. இது உண்மை சம்பவம். இந்த ஜானர் ஏன் எடுத்தனா என்னை ரொம்ப பாதிச்சு, நான் அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அப்படி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதை கதையாக பண்ணணும்னு ப்ரொடியூசர்கிட்ட 1 லைன் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னதே அவருக்கு இன்டர்வல் தான் சொன்னேன்.
இப்படி ஒரு நடக்குது, இதுதான் இன்டர்வல் அப்படின்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அடுத்த மீட்டிங்கில் பவுண்டட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஓகே, பெண்களுக்கு வந்து விருது பாதிப்பு வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து எச்ஐவி அடைவாங்க, சரிங்களா? ஹீரோயின்கிட்ட கதை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எடுத்த உடனே எந்த ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் பேஸ்ட். இவங்களே சொல்லுதுன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே வந்து ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால தான். ஏன்னா இந்த கதை எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஒரு 1 லைன் மட்டும்தான் என்கிட்ட டேரக்டர் சொன்னார். எனக்கு கேட்ட உடனேவே பண்ணணும், என்னை நேரில் பார்க்கல, எதுவுமே பண்ணல, டேரெக்டாக கிளம்பி வேலூர் போயிட்டேன். ஸோ இந்த படம் பண்ணதுக்கான மெயின் ரீசனே இது ஒரு ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற போது தான். ஏன்னா ரியலாகவே ஒருத்தவங்க லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது யாருக்கும் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. இதை நடிக்க ஒத்துக்கிறதுக்கான காரணமே இது ரியலாக நடந்திருக்குன்றதுனால தான். சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமா பெரிய இயக்கத்தில் இருக்கும். ஏன்னா வந்து படம் எந்த படம் பண்ணாலும் படம் ஓட மாட்டேங்குது, சரிங்களா? இந்த நேரத்தில் இது ஒரு கதை எழுதுறது பெரிய விஷயம். அது இல்லாமல் இது மாதிரி சப்ஜெக்ட் வந்து பண்ணுறது வந்து அது காசு போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஒரு கருத்துக்காக தான் எழுதுறாங்க. இப்போ கதை சொல்லும்போது நீங்கள் எப்படி ஒத்துக்குவீங்க? நம்ம ஸோ கதை வந்து அவர் அருண்குமார் சொன்ன மாதிரி வந்து ஒன்லைன் சொன்னப்போ நம்ம வந்து இது ட்ரூ ஸ்டோரின்னு அந்த ஒன்லைன்ற ஒரு விஷயந்தான். ஒரு உண்மையாக நடந்த விஷயத்த நம்ம படமாக எப்படி காட்டும் போது அது எப்படி மாறும், என்ன அலைகள் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் செய்கிறோம். ஸோ இவர் சொன்னப்போ வந்து நான் கொஞ்சம் தயங்கினேன், தாமதமாக தான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஆனால் 6 மாதம் எடுத்துட்டேன். ஸோ 6 மாதம் கழித்து செய்யலான்னு சொன்னேன். பட்ஜெட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரினாக்கா படங்கள்லாம் வெற்றி அடையலை, நல்லபடி பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் வெற்றி அடைய மாட்டேன்றது அது ஒரு இருக்கலாம்.